வணக்கம் நேர்களே. நம்ம நேற்று வெட்டின சட்டையை தைக்கிறது எப்படி, இந்த கழுத்தெல்லாம் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத தைச்சி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இப்போ நம்ம சிவப்பு கலர் துணி கொடுக்குறோம், சரியா? இது புறவளம், இது கீழே உள்ளது நல்ல வளம். நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், இப்படி ஒரு பட்டி எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு ஒரு 5 அளவு பிடிச்சிட்டு தைச்சிட்டு வாங்க. திரும்ப உங்களுக்கு சொல்கிறது நான் வந்துதான் தையல் பழகிறீங்கன்னா எல்லாம் நூல் போட்டு தைங்க. நூல் போட்டு நேராக எடுத்து நல்ல வடிவாக தைங்க, சரியா? அவசரப்பட்டு சும்மா தைச்சிங்கன்னா நீட்டாக வராது சட்டை. அதுக்கு பிறகு இதை நல்லா வச்சு கீறி நல்லா வடிவாக அமர்த்தி இந்த பக்கத்தில் இப்படி நல்லா கீறிக்கிட்டு என்ன செய்யுங்க, இப்படி ஒரு 6 இன்ச்சில் மடிச்சிங்க. மடிச்சுட்டு இந்த கீழ் துணியில் தையல் பிடிக்கிற மாதிரி நேராக வச்சு தைச்சிட்டு வாங்க. இதை கூடிய நீங்கள் நூல் போட்டு தைக்கிறது நல்லா. எந்த பெண்களுக்கு அனுபவம் இருக்கிறபடியே இப்படி ஒரே அளவில் மடித்து வச்சு தைக்கிறோம். இதை பாருங்க, 2 பக்கம் தையல் பிடிப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும், இதை மடிச்சுக்கொள்ளணும். மடிச்சுட்டு இப்படி நல்லா நூல் போட்டுக்கொள்ளுங்க. அதில் நல்லா கீறிக்கொள்ளணும், இல்லை அயன் பண்ணிக்கொள்ளணுமே. அப்போ தான் இந்த உள் துணி ப்ரௌன் கலர் நம்மளுக்கு மேலுக்கு தெரியாமல் இருக்குமே. மடிச்சுட்டு அடுத்த தையல் இப்படி மேலே போட்டுருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே தையல் தைக்க பழக்கங்களை சொல்லியிருக்கோம். இந்த அருகில் இந்த தையல் வரணும், மேலுக்கெல்லாம் போகக்கூடாது, நல்லா ஒட்டின மாதிரியே வரணும்னு. அப்போ தான் இந்த தையல் வடிவாக இருக்கும். அதுக்கு பிறகு பாருங்க, இதையும் இப்படி வைக்கணும். வச்சுட்டு நம்ம இந்த கட் மார்க் போட்டிருக்கிறோம் பாருங்க, இந்த கட் மார்க் இதில் என்ன செய்யணும்னா இப்படியே வச்சு இதை விரிவாக விடுறதை விட இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுக்கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும், வடிவாக இருக்குமே. சிலர் அப்படியே விட்டுருவாங்க, அப்படி விட்டால் நல்லா இருக்காது. பாருங்க, இப்படி வச்சுட்டு இதை நேராக பிடிச்சிட்டு நம்ம தைச்ச தையலுக்கு மேலேயே ஒரு தையலை போட்டு விடுங்க.
இந்த பக்கம் தையல் போடக்கூடாது, இது இப்படி ஓப்பன் மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் வடிவாக இருக்கும். இந்த சைடில் தான் இந்த தையல் போடணும். சரியா? தையல் போட்டு எடுத்துட்டு ரெண்டையும் நேராக வெட்டிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க, இது இப்போ முன் கழுத்து நம்ம அடித்து முடிச்சிட்டோம். இதில் பின் கழுத்து இப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் பின் கழுத்து அடிக்கணும்னா இந்த ஷோல்டரை வச்சு பார்க்கணுமே. இங்கே பாருங்கள், இப்படி வச்சு பார்க்கணும். இவ்வளோ தூரத்தில் நாங்கள் அடிக்க வேண்டியிருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் நாங்கள் தையல் தொடங்கணும். சரியா? அதே மாதிரி இந்த பக்கமும் எப்பயுமே முன் கழுத்தோ பின் கழுத்தோ அடித்து மற்ற கழுத்தை இந்த ஷோல்டர் இந்த கையோட சேர்த்து ஆமோட சேர்த்து மார்க் பண்ணிட்டு தான் நீங்கள் தைக்கணும். சரியா? அப்போ தான் அந்த தையல் சரியாக வருங்க. ஓகே, பாருங்க. இதான் நல்ல பக்கம், அதை புறவளமை உங்களுக்கு இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்க, இந்த இடத்துல இப்படி மடிச்சுக்குங்க. இப்போ இந்த இடத்துல இப்படி மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து அந்த அடையாளம் தெரியும். பாருங்கள், அப்படியே வச்சு அந்த மடிப்புக்கு மேலேயே நீங்கள் தைச்சிட்டு வர வேண்டியது. இப்பையும் தையல் தொடங்கக்குள்ளே முடியக்குள்ளே இந்த ரிவர்ஸ் பண்ணி இந்த கட்டு போட்டுருங்க. அப்போ தான் இந்த இது நல்லா இருக்குங்க. அடுத்தது இப்படி தைக்கக்குள்ளே இந்த கழுத்தையோ பைப்பிங்கையோ இழுக்கக்கூடாது. சும்மா சேமாக நம்மளோட கை நேராக வச்சு நேராக கொடுக்கணுமே தவிர இழுக்கக்கூடாது. பாருங்க, ரெண்டையுமே இழுக்கக்கூடாது. இழுக்க நீஞ்சி போகும். கழுத்து நீயும் என்ற இதுவும் கிராஸ் பீஸ், இது நீஞ்சி போக சான்ஸ் இருக்கு. பாருங்க, இது வந்து 1 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி நாங்களும் இந்த முடிகிற இடத்துல 1 சென்டிமீட்டரும் மார்க் பண்ணிக்கலாம். முதல்ல அங்கே மடித்து விட்டோம், இப்போ சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறோன்னு, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் நல்லா லூஸ் விட்டு தைக்கணும், டைட் பண்ணக்கூடாது. எல்லா பக்கத்துலேயும் ஒரே மாதிரி தான் தையல் வரணும்னு பாருங்க. இப்படி தான் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த பாருங்க, இங்கே கொண்டு முடியுது. முடிச்சுட்டு குருவை கட்டியாச்சு. குருவை கட்டிட்டு இதை அப்படியே வெட்டிடுங்க. வெட்டிட்டு அதுக்கு பிறகு இதில் ஒரு கட் மார்க் போடணும். இந்த வளைவு இருக்குல்ல, இந்த வளைவுகளில் கட் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. இந்த பாருங்க, ஒரு இந்தியாவில் ஒரு 3 கட் மார்க், இந்த வளைவில் ஒரு 3 கட் மார்க். ஆனால் நூல் வெட்டக்கூடாது, நூலுக்கு பக்கத்தில் அந்த கட் மார்க் போகணுமே. அப்போ தான் அந்த வளைவு சரியாக இருக்கும். அதுக்கு பிறகு இப்படி வச்சு கீறிக்கணுங்க. கீறி கொண்டு இப்படி தைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் பொறுத்துறதுக்கு போகிறோமே, இதெல்லாம் நேராக வெட்டி விட்டுக்கொள்ளணும். சரியா? நேராக வெட்டிட்டு
பாருங்க, இது உள்பக்கம் ரெண்டு நல்ல வளமை. சரியா அரைஞ்சி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தையல்வாசிக்கு நம்ம அரைஞ்சி விட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் அரைஞ்சி மார்க் பண்ணிக்கொள்ளணுங்க. சரியா வச்சுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த தையலுக்கு மேலே இந்த துணி வரக்கூடாது. ரெண்டு நேராக வச்சுட்டு அப்படி அடிக்கணுங்க. அடிச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு பாருங்க, தையல் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு தையல் போடணுமே. இந்த எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க. அப்போ தான் நல்ல வடிவாக இருக்குமே. இப்படி திருப்பி கொள்ளணும். திருப்பி கொண்டா பாருங்க சரியா வந்துட்டுதான். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இதை வச்சு அடிக்கணுமே. இங்கே பாருங்க, இதுலேருந்து குறுக்கு கட்டிட்டு இப்படி நல்ல வடிவாக நீங்கள் தைக்கிற எல்லாத்துக்கும் நூல் போட்டுட்டீங்க. திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், நூல் போடுங்க. அப்படி இல்லாட்டா பின் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டா அயன் பண்ணி சொல்லுங்க. அப்போ தான் இந்த தையல்லாம் நல்லா சேஃபாக ரவுண்டாக வருங்க. இல்லாட்டா அது என்னமோ வரும். பாருங்க, கழுத்து இப்படி வந்துருக்கு, வடிவாக இருக்குல்ல. சுருக்கு சுருக்கு இல்லாமல் நல்லா அயன் பண்ணி விட்டிங்கன்னா வடிவாக இருக்கும். இதே மாதிரி தைங்க. எடுத்தது இப்போ கை இப்படி ஸ்லீவ்லெஸில் கைக்கு எப்படி பைப்பிங் மடிக்கிறான்னு கட்டித்தாரன்னு. இதை பாருங்க, கைக்கு பட்டி அடிக்க போகிறோம். பட்டியை வந்து புறவளத்தில் தான் வச்சு அடிக்கணும். சரியா பாருங்க, இப்படி வச்சாச்சு. வச்சுட்டு இப்படி வச்சுட்டேன். இப்படி அடிங்க. இப்படி அடிச்சுட்டு வரத்துல இது எந்த பக்கம் பிறண்டு இருக்கோ ஷோல்டர் ரெண்டு பக்கமும் ஒரே பக்கம் தான் பிறலாம். நம்ம இந்த பைப்பிங் இப்படி வந்ததுன்னா இதை விரிச்சு விட்டுருவோம். ஒரு பக்கத்தில் விடுறதில்லை.
இதை வந்து இப்படி நல்ல வடிவாக விரித்து போட்டு இதை அடிச்சுட்டு இதை வட்டி விட்டுருங்க. வட்டி விட்டுட்டு இந்த வளைவு இருக்குல்ல, வளைவு பக்கத்தில் நூலை வெட்டாமல் ஒரு 3 வெட்டு மட்டும் போட்டுருவோங்க. பாருங்க, அப்போ தான் இந்த வளைவு நல்லா வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த வளைவில் ஒரு 3 வெட்டு போடுங்க. போட்டுட்டு நல்ல வடிவத்தை இதை சுருக்கலாங்க. பாருங்க, அந்த பட்டி அடித்த மாதிரியே தான் முன்னுக்கு பட்டி அடிச்சிங்கല്ലോ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து பாருங்க இப்படி நல்ல வடிவாக சீரிச்சு கொண்டு இதை மடித்து அடிக்கணும். கூழ் துணி பிடி படுற மாதிரி நல்ல வடிவாக மடித்து அடிக்கணும். உங்களுக்கு தனித்தனி துணியாக அடித்தா வடிவாக வராதுன்னா இந்த டபுள் துணியை இப்படி அடிக்கிறது, இந்த பட்டி அடிக்கிறத காட்டி கொடுக்குறேன். இது வந்து ஈஸியாக இருக்கும். மற்ற தனியாக அடித்து பிறட்டுறதா மடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு பக்கம் போனதான் மடிப்படாமலும் ஒரு பக்கம் பெருசாகவும் சின்னதாகவும் வரும். இதெல்லாம் நீங்கள் ஒரே அளவில் உங்களுக்கு பார்க்க தெரியும். ஒரே அளவில் மடித்து கொண்டு வரலான்னு தையல் தான் இந்த 60களில் வரணும்னு. இனி வந்து நல்ல வடிவாக அப்படி அடித்து கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது இவ்வளோதான் இந்த விதையில். இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இதை இப்படி வச்சுட்டு இது பாருங்க, இதை வட்டி வச்சுருக்குறோம். இதை இப்படி வச்சுட்டு இதுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கட் மார்க் வந்து போட்டுக்கொள்ளுங்க. இது பாருங்க, இதையும் இந்த கட் மார்க்கையும் ஒண்டா வச்சுட்டு அப்படியே இதை மூட்டி கொள்ளுங்க. அதே மாதிரி இங்கே பக்கம் பின்பக்கம் மூட்டிக்கொண்டு அதுக்கு பிறகு கீழுக்கு பைப்பிங் வச்சுட்டு ஃப்ரீயில் அடிச்சிங்கன்னா சரி. உங்களுக்கு தெரியாது போனால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் அதுக்கு தனியாக ஒரு காணொலியை ஒன்று போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். விரும்பினா கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த காணொலியில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு எதுவும் முழங்க இல்லாட்டி நீங்கள் கமெண்டில் போட்டிங்கன்னா நான் அடுத்தது தெளிவாக அதுக்குன்னு தனியாக உங்களுக்கு ஒரு காணொலி போடுவேன். நன்றி, வணக்கம்.